நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பசி என்று சொல்லாத ஆட்சி நடக்கிறது. முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு. தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி. புதுச்சேரி அரசு பள்ளி முதலிடம். இனி விரிவான செய்திகள். மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி என்று தற்பொழுதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்லவே முடியாத நிலை இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை மற்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்ட 5 லட்சம் ரூபாய் வழங்குவதில் முதல் தவணை தொகை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் நடந்தது. 2003ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் தொடங்கப்பட்ட வீடு கட்டுவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்ட 40,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய மாநில அரசு நிதிகளோடு இணைந்து ஒரு வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 13,843 பயனாளிகளுக்கு 380 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 2,237 பேருக்கு வீடு கட்டுவதற்காக தலா 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை பயனாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் காசோலையாக வழங்கினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அனிபால் கென்னடி எம்எல்ஏ வாழ்த்துரை வழங்கினார். திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது ஒரு மகிழ்ச்சியான விழா. எம்எல்ஏக்கள் எல்லோரும் வீடு கட்டும் திட்ட நிதியை உயர்த்தி தருமாறு என்னிடம் கேள்வி எழுப்பினர். இது எப்படிப்பட்ட திட்டம்? கல்வீடு கட்டும் திட்டம் ஏன் வேண்டும்? வீடு கட்டினால் எப்படி மாற்றம் வரும்? குடிசை வீடுகளில் இருந்தால் என்ன சிரமம் என்பதை நான் அறிவேன். குடிசையில் இருந்து மதிப்பு எப்படி இருக்கும்? மழைக்காலத்தில் ஒழுகும் சட்டிப்பானை வைத்து நீரை பிடிப்பார்கள். மாணவர்கள் புத்தகம் நனைந்துவிடும். வெயில் காலத்தில் வீடு எரியும். எங்கே எரியது என்று கூட தெரியாது. காமராஜர் நகரில் 1 மாதம் கூட கடந்த காலங்களில் எரியும். அப்பொழுது எல்லா பொருட்களும் வீணாகிவிடும். திருமணத்திற்கு சேமித்து வைப்பது கூட எரிந்துவிடும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 2003ஆம் ஆண்டு 40,000 ரூபாய் வழங்கி துவக்கி வைத்தோம். வீடு கட்டினால் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகள் கல்வி தடையில்லாமல் தொடர்ந்து படிக்க முடியும். எவ்வித சிரமமும் இல்லாமல் மேலே வர வேண்டும் என்பதற்காகவே இத்திட்டத்தினை கொண்டு வந்தோம். அந்த ஆட்சியில் வீடு கட்டும் நிதி கொடுக்கப்படவில்லை, குறைத்து கொடுத்தார்கள். எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் அது. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கூட உயர்த்தவில்லை. புதுச்சேரியில் பசி என்ற வார்த்தையை சொல்லாதே. அரிசி, கோதுமை, துணி, பணம், ஓய்வூதியம் கொடுக்கிற பொழுது புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் எல்லாவற்றையும் செய்வதால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வார்கள். மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஆட்சி சிறப்பானது. விடுபட்டவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கின்றோம். அரசானது தற்பொழுது பொது பிரிவினருக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் நிதி கொடுத்துள்ளோம். ஆதி திராவிடர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க இருக்கிறோம். கடந்த காலத்தில் வீடு கட்டும் நிதி பெற்ற 2,500 பேர் வீடு கட்டி முடிக்கவில்லை.
தவணை கடந்து விட்டது. அதனால் பத்திரம் வேணும், வட்டியை தள்ளுபடி செய்து கொடுக்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. மாநில நிதி இதற்கே நாமே முடிவு செய்யலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் மத்திய அரசு அனுப்பிவிட்டனர். தற்பொழுது மாநில நிதி என்பதால் நீங்களே தள்ளுபடி செய்து விடலாம் என்று ஒன்றிய அரசு தளர்வு கொடுத்துள்ளது. அதன்படி வட்டி அபராதம் வட்டியை தள்ளுபடி செய்து பத்திரம் பயனாளிகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப நிதி உயர்த்தி வழங்கப்படும். கோயில் நீர்நிலைகளில் உள்ள ஒரு சில இடங்களில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இதனையும் கேபினெட்டில் வைத்து முடிவு எடுக்கலாம். சொன்னதை செய்கின்ற அரசு, திட்டங்களை செயல்படுத்தும் அரசு. தேர்தல் தேதிக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவோம். மத்திய அரசு தானாக முன்வந்து 200 கோடி ரூபாயை நிதி அளித்துள்ளது. மேலும் நிதி அளிக்க திட்டங்களை கேட்டுள்ளது. அதற்காக நிதியை பிரதமர் அறிவிப்பார். வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட வீடுகள் விரைவில் வழங்கப்படும். உங்களுக்கான அரசு உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் செய்து தரும். இவ்வாறு அவர் பேசினார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் 100ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற அணிவகுப்பு ஊர்வலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் சார்பாக 100வது ஆண்டு விழா, அம்பேத்கர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் சிந்தனைகள் ஆகியவைகளை முன்னிறுத்தி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஜவஹர் நகர், கிழக்கு கடற்கரை சாலை, முத்தையால்பேட்டை, முதலியார்பேட்டை ஆகிய 4 இடங்களில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், MP செல்வகணபதி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், சாய் சரவணன், செல்வம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் பொழுது பெண்களும் இளைஞர்களும் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் வரவேற்றனர். தொடர்ந்து ஊர்வலம் உள்ள அண்ணா திடல் வந்தடைந்ததை தொடர்ந்து பொதுக்கூட்டம் திடலில் நடைபெற்றது. RSS அமைப்பின் வட தமிழக மாநில அமைப்பாளர் பிரோஷபகுமார், வட தமிழக மாநில தலைவர் குமாரசாமி, வட தமிழக மாநில இணைத் தலைவர் ஆடிட்டர் செல்வராஜ் ஆகியோரும் பங்கேற்றனர். ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி முதலிடம் பிடித்து தொடர்ந்து பள்ளியில் பாராட்டு விழாவும் நடைபெற்றது. தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் முதலிடம் பிடித்து கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் சில வாரங்களுக்கு முன்பு மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடந்தது. இந்த கண்காட்சியில் பங்கேற்ற கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி வர்ஷினி இயற்கை காற்று, நீர் மற்றும் காய்கறி குளிரூட்டும் கருவியை கண்டுபிடித்து நடுநிலை பள்ளி அளவில் சிறந்த படைப்புக்காக முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி சார்பில் கலந்து கொண்டார். குழு படைப்பில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி தென்னிந்திய அளவில் முதலிடம் பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். சாதனை படைத்த 8ஆம் வகுப்பு மாணவிகள் வர்ஷினி, பூஜா மற்றும் வழிகாட்டி ஆசிரியர் அனுஷியா ஆகியோருக்கு கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி கௌரவப்படுத்தி பாராட்டினார். மேலும் பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து மாணவர்கள் மத்தியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டினர். குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டசபை மின்னொளியில் ஜொலிக்கும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாட்டின் 77வது குடியரசு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டமன்றம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை வளாகத்தை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்தார். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து தேநீர் விருந்தில் பங்கேற்ற அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடியரசு தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். இதனிடையே இந்த தேநீர் விருந்தை தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வங்கித்துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் 40 நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அகில இந்திய வங்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் 9 சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கி நுழைவாயிலில் முன்பு வேலை நிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம் பஞ்சாயத்துக்களை சேர்ந்த மீன் விற்பனை செய்யும் உள்நாட்டு மீனவர்களுக்கு ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 97 பயனாளிகளுக்கு ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கள பணியாளர்கள் அருண்குமார் உட்பட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் கால்நடைகளுக்கான இலவச மருந்துகள் வழங்கும் முகாம் நேற்று மதியம் கரியமாணிக்கம் கால்நடை மருத்துவமனை அருகில் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் மருத்துவர் மாயகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமிற்கு தொகுதி அவைத்தலைவர் பூபதி, மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர்கள் திருநாவுக்கரசு, தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை செயலாளர்கள் மோகன்குமார், திருநாவுக்கரசு, குப்புலட்சுமி, பொருளாளர் அருள் பாலாஜி ஆகியோர் வரவேற்று பேசினார்கள். முகாமை திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கால்நடைகளுக்கு மருந்துகள் வழங்கியும் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வளர்ப்போருக்கு குடற்புழு நீக்கம், உனி மருந்துகள், சினை பிடிப்பதற்கான தாது உப்பு கலவை, கழிச்சல் குணப்படுத்தும் மருந்து, சத்து மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அணிகளின் மாநில துணை அமைப்பாளர்கள் வேலாயுதம், குமார், பாலு, புண்ணியகோடி, வீரமணி கண்டன், கிளை கழக செயலாளர்கள் பத்மநாபன், திருமாறன், சந்திரசேகர், அண்ணா, இளங்கோவன், கிருஷ்ணமூர்த்தி, விஜயகுமார், தயாநிதி, முருகன், அறிவழகன், ஜனார்த்தனன், சந்திரசேகரன், அருள், தாஸ், சுரேஷ், சுமித்ரா, தெய்வகுமார், கழக உடன்பிறப்புகள் ஜெகநாதன், கௌரி, குமாரசாமி, தாமோதரன், ஜெயபிரகாஷ், மோகன்ராஜ், அங்கமுத்து, சங்கர், விமல், பாவேல், அஜித், நந்தா, நவீன், தீனதயாளன், சுதர்சன், கோகுல் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தனர். நேஷனல் ஹெரிடேஜ் டிரஸ்டின் புதுவை அருங்காட்சியகம் வெங்கடா நகர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் 77ஆம் ஆண்டு இந்திய குடியரசு நாளை முன்னிட்டு இந்திய குடியரசு கண்காட்சியினை முன்னெடுத்தது. புதுச்சேரியில் உள்ள அறிவு சார்ந்த நிறுவனங்களில் முதன்மை நிறுவனமாகவும் புதுச்சேரி இந்தியா உலக அளவிலான வரலாற்று செய்திகள், நிகழ்வுகள் மற்றும் கண்காட்சிகளின் வழி வெளிக்கொணர்ந்து வருகிறது புதுவை அருங்காட்சியகம். உலகின் 7வது மிகப்பெரிய நாடான நம் இந்திய திருநாட்டின் மிகச்சிறப்புடையதும் தனித்தன்மையுடையதுமாகும் இந்திய நாடு பாடுபட்டு பெற்ற விடுதலை குறித்தும் அதன் குடியரசு குறித்தும் பல செய்திகளை இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு இக்கண்காட்சியானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் இந்திய குடியரசு நாட்டின் முதன்மை தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்தியா விடுதலை பெற்றது முதல் பதவி வகித்த குடியரசுத் தலைவர்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் பெயர் மற்றும் ஒளிப்பட பட்டியல், பதவிக்காலம், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த செய்திகள், இந்திய அரசியலமைப்பு, அதன் முகப்புரை செய்தி, முகப்புரை ஒளிப்படம், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு உறுப்பினர்களின் குறித்த செய்தி என பல அரிய செய்திகள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் தொழிலாளர் துறையின் துணை ஆணையர் சுந்தர சந்திரகுமரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியினை திறந்து வைத்து கண்காட்சி குறித்த கருத்துக்களையும் பார்வையாளர்களுடனும் புதுவை அருங்காட்சி நிறுவனருடனும் பகிர்ந்து கொண்டார். மேலும் இக்கண்காட்சிக்கு வருகை தரும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் பங்களிப்பு சான்றிதழும் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டில் 76வது குடியரசு கண்காட்சி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் போலவே இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு போலவே இக்கண்காட்சி ஆரோவில் இளைஞர்கள் பள்ளியில் அதன் இயக்குநர் மீனாட்சி தலைமையில் பிப்ரவரி 3ஆம் நாள் வரை நடத்த பெறுகின்றது. இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சனி திருநாவுக்கரசு ஒருங்கிணைத்தார்.
77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு குமரன், வழக்கறிஞர் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு பெற்ற GCC அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 15,000-உம், இரண்டாம் இடத்தை பிடித்த 7 ஸ்டார்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 10,000 ரூபாயும், மேலும் மூன்றாம் இடம் பிடித்த ரேசிங் காய்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 5,000 ரூபாயும், நான்காம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசு தொகையாக 3,500 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில்குமரன், முரளி, மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தம், தமிழ்ச்செல்வன், தினகர், பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியில் உள்ள மறைமலை நகர் குறுக்கு தெரு மக்கள் நலசங்கம் சார்பாக இந்திய குடியரசின் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் ஆலோசகருமான சோமசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் சங்கத்தின் தலைவர் கோவிந்தன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பு வழங்கிய சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சமூக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் மனோகரன், துணை செயலாளர் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் சத்யநாராயணன், பிரபாகரன், அலமேலு மற்றும் ஆலோசகர்கள் சோமசுந்தரம், ஐயாத்துரை, சுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அண்ணா ஒன்று கொடுங்கண்ணா, அடுத்தது வாங்க. பாபா இங்க வாங்க. போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் RLV மக்கள் முன்னேற்றக் கழக தலைவருடன் சந்திப்பு, போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். புதுவை கல்வித்துறையின் வாயில் முன்பு பணி நிரந்தரம் செய்யக்கோரி காலவரையற்ற நிலையில் போராடும் ஒப்பந்த ஆசிரியர்கள் RLV மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களுக்கு மாணவர்கள் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களின் போராட்டத்திற்கு பக்கபலமாக நின்று முழு ஆதரவு அளிக்கும் என்றும் வெங்கட்ராமன் உறுதியளித்தார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டு வர உழைக்கும் ஆசிரியர்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க இந்த NR-BJP அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது கண்டனத்துக்குரியது செயலாகும். அதனால் இன்று கல்வித்துறை வாயிலில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 292 பேர் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவை முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து பணி நீட்டிப்பு மற்றும் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை அலைக்கழித்த காரணத்தினால் காலவரையற்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. புதுவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி உள்ளது. இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்வாதாரம் சீரழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் ரங்கசாமி இந்த விஷயத்தில் தலையிட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில மாணவரணி அமைப்பாளர் திரு சுரேந்தர் அவர்கள் தலைமை தாங்க அவைத்தலைவர் செல்வராசு வரவேற்புரை வழங்க, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கேப்ரியேல் அவர்கள், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு NR அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள் உரையாற்றினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது மொழிப்போர் மறவர் மூத்த உறுப்பினர் பாவாடை சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தை துணை செயலாளர் ராமசேகர் தொகுத்து வழங்கினார். கூட்டத்தில் துணை செயலர்
மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லத்துறை, மகளிர் அணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி, கிரிஜா, அங்கம்மாள், தொகுதி செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராபதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திமுகவின் இணையதள அணியின் பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு மற்றும் தியாகு, பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் MH ஃபரூக் மரைக்காய நினைவு தினத்தை ஒட்டி சமூக நல பேரவை சார்பாக நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஃபரூக் மரைக்காயரின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பெருமாள் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தனஞ்செழியன், நாராயணசாமி, பிரபாகர், மூர்த்தி, ஆனந்தராஜ், வடிவேலு, கலியவரதன், ராமு, தினேஷ், பெருமாள், முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன மாநாட்டில் விருந்தினராக கலந்து கொள்ள தோழர் MS வெங்கடேசன், அகில இந்திய தலைவர், வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம், மத்திய அலுவலகம், புதுடெல்லி மற்றும் பொதுச் செயலாளர், வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் அவர்கள் வருகை தந்தனர். அவர்களின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெய்வநாயகம் பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் வருமான வரித்துறை கெசட் அதிகாரிகள் சங்கம் இணைந்து அமைந்துள்ள ஜாயிண்ட் கவுன்சில் ஆக்ஷன் புதுச்சேரி சார்பில் உள்ளூர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வெங்கடேசன் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன முன்னாள் செயலாளர் கோவிந்தன், புதுச்சேரி சரக வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன தற்போதைய செயலாளர் தயாநிதி, புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன தலைவர் அரவிந்தநாதன், வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க தலைமை அலுவலக உறுப்பினர் செங்குட்டுவன், புதுச்சேரி வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க செயலாளர் கணேசன், புதுச்சேரி வருமான வரித்துறை ஓய்வூதியதாளர்கள் சங்க மண்டல செயலாளர் கணேசன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள், ஊழியர்களுடன் வருமான வரித்துறை ஓய்வூதியர்களும் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பசி என்று சொல்லாத ஆட்சி நடக்கிறது. முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து, எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு. தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி, புதுச்சேரி அரசு பள்ளி முதலிடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.